அவங்க கெஸ்ட் ஹவுஸை ரெனோவேட் பண்ண போறதாவும் அதனால உடனே காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க உன்கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லிருவியோன்னு நான் பொய் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சுமா. நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு அப்பவே நினைச்சேன். ஏன் தான் அத்தைக்கு இப்படி எல்லாம் புத்தி போகுதுன்னே தெரியல. இல்ல மீனாட்சி, இந்த விஷயத்துல அத்தை செஞ்சது ஒரு விதத்துல சரிதான். நாம இத முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் வெறும் ஸ்டாஃப், அர்ஜுன் சாரோட பிஏ. கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த உரிமையில தங்கணும். இப்போ நான் அந்த வீட்டோட மருமக, இவங்க சம்மந்தி. எத்தனை நாளைக்கு சம்மந்தி வீட்டுல உட்காந்து பொண்ணு பெத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் அத்தை பண்ணது தப்புதான். உங்க மேல இருக்கிற கோவத்தை இவங்க மேல காட்டியிருக்காங்க. போறதுக்கு நேரம் கூட கொடுக்காம உடனடியே காலி பண்ண சொல்லிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைக்கா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இத பத்தி பேசுறதோ விவாதம் பண்றதோ நமக்கும் அத்தைக்கும் நடுவுல பிரச்சனையே இன்னும் அதிகம் தான் படுத்தும். அதனால இதை இப்படியே விட்டுடலாம் மீனாட்சி. அப்பா, நான் உங்க மக. இந்த உலகத்துல ஒரு மகனுக்கு இருக்கிற அதே உரிமை மகளுக்கும் இருக்கு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுனால அந்த உரிமை பறி போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அது இந்த பொண்ணும் தான் அப்பா அம்மா நடு ரோட்ல நிக்கிறத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. உங்களுக்கு வீடு புடிச்சு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா உடனடியா வீடு வேணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். என் ஃப்ரெண்டு சொல்லி ஒரு வீடு போய் பார்த்தோம். அது காலியா தான் இருக்கு. ஆனா முதல்ல வாடகைக்குன்னு சொன்னாங்க. திடீர்னு இப்ப 5 லட்சம் லீஸுக்கு தான் விடுவேன்னு சொல்றாங்க. அதனால நாங்க வந்துட்டோம். அப்பா, அந்த வீடு இன்னும் இருக்குல்ல? அது இருக்குமா? சரி, நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அந்த வீட்டையே பேசி முடிச்சிடலாம். அக்கா, என் செலவுக்கு எனக்கு பணம் வேணும்னு அத்தை கிட்ட கேட்கவா? வேண்டாம் மீனாட்சி. எதுக்கு வாங்கினேன்னு தெரிஞ்சா இன்னும் பிரச்சனை பெருசாகும். நான் அர்ஜுன் சார் கிட்டயே கேக்குறேன். நீங்க எங்க இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். வசு வசு, என்னம்மா மீனாட்சி? ஏமா இப்படி? நான் உங்களுக்கு நல்லதுதான்ப்பா பண்ணிருக்கேன். சார், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? உனக்கு எதுக்கு பணம் இப்போ? நீங்க சாப்பிட தூங்க யாராவது பணம் கேக்குறாங்களா என்ன? இல்ல நீ என்ன கவனிச்சுக்கிறியே, அதுக்கான ஸ்பெஷல் ஃபீஸா? அர்ஜுன் சார், உங்ககிட்ட போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு அர்ஜென்ட்டா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 5 லட்சம் ரூபாவா? அந்த அளவுக்கு உனக்கு என்ன அவசர செலவு? அப்பா அம்மாவை மேடம் தான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து காலி பண்ணி போக சொன்னாங்கன்னு சொன்னா அர்ஜுன் சார் நிச்சயமா மேடம் மேல வருத்தப்படுவாரு. இவளுக்கு எதுக்கு இவ்வளவு பணம், அதுவும் அவசரமா? எதுக்காகவும் இறங்கி பேசாத வசு இன்னைக்கு இறங்கி பேசுறான்னா நிச்சயமா ஏதோ அவசரம் தான். இந்த சிச்சுவேஷனை நம்ம பயன்படுத்திக்கிட்டாங்க. இத பத்தி அர்ஜுன் சார் கிட்ட பேசணும்னு தெரிஞ்சாலே மேடமோட கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகும். எப்ப பாரு எதையாவது சொல்லி கிட்ட வந்து என்னை தொட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த வசு. பேசாம இவ கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு பதிலுக்கு இவ என்ன தொடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டா என்ன? சூப்பர்ல. அப்படி ஒத்துக்கிட்டா ஒரே கல்லுல 2 மாங்காய். இவ தொல்லையும் இருக்காது, அப்புறம் அம்மா இதை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுக்காக 5 லட்சம் என்ன 50 லட்சம் கூட கொடுக்கலாம். வசு, நீ ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குறன்னா எனக்கு அவசியம் இல்ல. அது இட்ஸ் யுவர் பர்சனல்ல. நான் உனக்கு பணம் தரேன். இங்க பாரு, ஒரு கண்டிஷன். சார், நீங்க ரொம்ப நேரம் யோசிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, சொல்லுங்க, என்ன கண்டிஷன்? நீ என் கிட்டே வரக்கூடாது. அப்புறம் நீ என்ன தொடவே கூடாது. முக்கியமா உன் சுண்டு விரல் கூட
என் மேல படக்கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுத்தா நான் பணம் தரேன். ஹேய், எதுக்கு சிரிக்கிற இப்போ? அப்போ முடியாது. பணம் வேணாமா? நீங்க பேசுறத பார்த்தா எல்லாத்துலயும் லாபம் இருக்கணும்னு பாக்குறீங்க. இந்த மாதிரி கிண்டலாலாம் பேசாத. உனக்கு பணம் வேணுமா வேணாமா அத மட்டும் இப்ப சொல்லு. இந்த டீல் ஓகேனா கையோட 5 லட்சம் ரூபாய்க்கு செக் தரேன் வச்சுக்கோ. இல்லனா அர்ஜுன் சார், எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. அதை நான் சந்திச்சுதானே ஆகணும். அதனால நீங்க சொல்ற கண்டிஷன்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். இனிமே என் சுண்டு விரல் கூட உங்க மேல படாது. அந்த செக் புக்கை போய் எடுத்துட்டு வா. போ போ. இதுல 5 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிக்கோ. நம்ம டீல் இந்த செகண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்தா. தேங்க்யூ அர்ஜுன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த டீலை பத்தி நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேவா? சரி. அப்பா, இனிமே வசு கிட்ட இருந்து நமக்கு விடுதலை. ஐயோ சார், இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வரேங்கய்யா. அம்மா வரேம்மா. வாங்க. வரேம்மா. அம்மா வசு, வீடு அப்படியே பளிச்சுன்னு மாத்திட்டியம்மா. சரிப்பா, நான் போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். அக்கா, மீனாட்சி வா. அடடே, வாமா, உள்ள வா. அதெல்லாம் உள்ள கொண்டு வாங்க. சரிங்க மேடம். வாமா. மீனாட்சி, எதுக்குமா இதெல்லாம்? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? ஏன் நான் வாங்கி கொடுக்க கூடாதா? இல்ல எனக்கு தான் அந்த உரிமை இல்லையா? அதெல்லாம் இருக்கு, நீ வா. அம்மா, பால் காய்ச்ச ரெடி பண்ணுங்க. அம்மா, பால் பாக்கெட் இந்த மளிகை சாமாக்குள்ளே இருக்கு, எடுத்துக்கோங்க. சரிம்மா. அக்கா, வீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பணத்துக்கு என்ன பண்ணீங்க? அர்ஜுன் சார் கிட்ட தான் கேட்டேன். பரவாயில்லையே வசு அக்கா, மாமா உங்களை உருகி உருகி லவ் பண்றத பாத்திருக்கேன். ஆனா இப்பெல்லாம் எப்ப பாரு உங்களை கோவமா திட்டிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் நான் பாத்துட்டு எங்க அவருக்கு உங்க மேல பழைய லவ் இல்லாம போச்சோன்னு நினைச்சேன். ஆனா அது எங்கேயுமே போகலக்கா. அது அவர் உள் மனசுல தான் இருக்குன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நீங்க கேட்ட உடனே அவர் பணத்தை கொடுத்து விட்டுருக்காரு. என்ன சொல்றீங்க? நீ என் கிட்டே வரக்கூடாது. நீ என்ன தொடவே கூடாது. முக்கியமா உன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாது. அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுத்தா நான் பணம் தரேன்.
என்னக்கா அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை. சரி, நேரம் முடிய போகுது, வா பால் காய்ச்சுவோம். ம். மீனாட்சியை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. இந்தாங்க பால். ம். அம்மா எடுத்துக்கோங்க. மீனாட்சி, நீ இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாசமா செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்க மேலயும் வசுந்தரா மேலயும் நீ வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது. அப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? வசு அக்காவோட அம்மா அப்பானா எனக்கும் அம்மா அப்பா இல்லையா? கண்டிப்பாம்மா, நீயும் எங்களுக்கு மக மாதிரி தான். நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்கு மருமகளா வாச்சது அந்த வீட்டோட அதிர்ஷ்டம்மா. ஏதோ கெட்ட நேரம், ஏதேதோ பிரச்சனைகள் வருது. ஆனா அதெல்லாம் சீக்கிரமாவே முடிஞ்சிரும். நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. ஆனா அது வரைக்கும் இப்ப போல எப்பவுமே ஒன்னா பாசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமா நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருப்போம். வசுந்தரா அக்கா என்னை விட்டு விலகுனா கூட நான் அக்கா விட்டு விலக மாட்டேன். உண்மைதானக்கா? ஏய் வசு, எனக்கு பணம் கொடுக்கறது அடி தடுக்கிற. நான் சும்மா விட மாட்டேன்டி. கேகேஆர் குரூப் ஓனர் அர்ஜுனே பணம் தரான், ஏண்டி தடுக்கிற? ஏய், நான் சும்மா விட மாட்டேன்டி. ரூம் நடுவில் மலைப்பாம்பு மாதிரி படுத்திருக்கான். பிரதர், கொஞ்சம் ஓரமா படுக்கலாம்ல? இவன் படுத்திருக்கத பார்த்தா காலையில இருந்து வேலைக்கு போகாம குடிச்சிட்டு படுத்திருக்கான் போலயே. பிரதர், அதுக்குள்ளேயே வேலை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? என்ன கேட்டீங்க பிரதர்? வேலையா? யாரு? இந்த ரஞ்சித். அடுத்தவங்கிட்ட கை கட்டி பதில் சொல்லி அவங்க கொடுக்குற பிச்சை காசுக்காக காலமெல்லாம் உழைக்கிறவன் இந்த ரஞ்சித்னு நினைச்சிங்களா? ஐ எம் மூவிங் ஓன் பிசினஸ் பிரதர். சொந்த தொழில். மூளையை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது. நானே ராஜா, நானே மந்திரி. உங்கள மாதிரி மாச சம்பளம் வாங்குறவனுக்குலாம் அந்த யோகம் கிடைக்காது. இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவனை கூப்பிட்டு வந்தவனுக்கே கால் பண்ணுவான். பிரதர், என்ன கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறீங்க? அதை தொட்டு பாருங்க. அது வெறும் பணம் தான், ஒன்னும் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க பிரதர், தரேன். என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ பிரதர், குடிச்சிருக்கீங்களா? ஆமா, கொஞ்சமா குடிச்சேன். ஆனா இந்த ரஞ்சித் குடிச்சதுக்கு அப்புறமா யாரு என்ன கேட்டாலும் செய்வான். உங்களுக்கு ஏதாவது வேணுமா கேளுங்க பிரதர். பணம் ஏதாவது வேணுமா? 5000, 10,000, 15,000 எவ்வளவுனாலும் கேளுங்க, நான் தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்புறம் எதுக்கு அந்த பணத்தை அப்படி பார்த்த? இவனுக்கு எதிராக இவ்வளவு பணம்னு யோசிக்கிறீங்க, அப்படித்தானே? இல்ல இல்ல, இவன் இருக்கிற கோலத்துக்கு இவனுக்கு எது இவ்வளவு பணம் கிடைச்சதுன்னு சந்தேகம் வருமே, கரெக்டா? அத தாராளமா உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க ஃப்ரெண்டு தானே. நீங்க கேட்க வெக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தப்பு பண்ண. நான் பண்ண தப்புக்கு இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிருக்கான். இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டானா? அவனோட அண்ணன் பெரிய இழிச்சவாயன். நான் எப்ப எவ்வளவு பணம் கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுப்பான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எனக்கு கொடுக்குற அந்த புண்ணியவா உங்களுக்கும் தர மாட்டானா என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்க பேசாம படுங்க. ஏன்னா பணம் வேணான்னு சொல்ற? ரொம்ப நல்லவனா இருப்பான் போல இருக்க. பணம் வேணுமான்னு கேட்டா வேணான்றான். இந்த மாதிரி நல்லவன் கூட இருந்து நம்ம கெட்டு போயிடக்கூடாது. நம்ம எழுந்த உடனே வேற ரூமை பார்த்துட்டு போயிடணும். சொல்றா, ரூம்க்கு வந்துட்டியா? வந்துட்டேன்டா.
யார் அவன் நம்ம ரூம்ல தங்க வச்சிருக்க? அவன் தெரிஞ்சவன் தான்டா. என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா என்ன? இது வரைக்கும் எதுவும் இல்ல. ஆனா இனிமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது போலயே. என்னடா சொல்ற? என்னடா, அவனை பார்த்தாலே கிரிமினல் மாதிரி இருக்கான். கட்டு கட்ட பணம் வேற வச்சிருக்கான். இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா குடிச்சிட்டு எதோ வளர்றான்டா. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். ரூமே கப்பா இருக்கு, இருக்க முடியல. ஓ அப்படியா? சாரிடா. அவன் எனக்கு ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணான். திடீர்னு மீட் பண்ணப்போ எனக்கு தங்க இடம் வேணும்னு கேட்டான். அதான் கூட்டு வந்தேன். தப்பு இல்ல, ஆனா அதுக்கு அவன் தகுதியானவனான்னு பாத்துக்கோ. ஏன்னா நம்ம 2 பேரும் நியாயமா உழைச்சு சம்பாரிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறோம். ஆனா அவன் அடுத்தவன் காசை ஆட்டையை போடுறதுலே குறியா இருக்கான்டா. போதையில உளர்னதுனால இதெல்லாம் எனக்கு தெரியுதுடா. இவனெல்லாம் கூட வச்சிருந்தா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். சீக்கிரம் அவனை இங்க இருந்து அனுப்புற வேலையை பாரு. சரி ஓகேடா பிரபு, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். இந்தாங்க டிஃபன். ஏய், இது ஞாபகம் இருக்குல்ல, இந்த டச்சு கிச்சலாம் வேண்டாம். ஐயா, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. நான் ஏன் உங்களை டச் பண்ண போறேன்? பாருங்க, எனக்கு உங்களுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு. ஒருவேளை நான் ஒரு அடி இப்படி நகர்ந்து வந்தா உங்களை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வேண்டாம், தள்ளிப்போ தள்ளிப்போ. சாப்பிடணும்ல, கொடு. சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா கிளம்புறேன். அர்ஜுன் சார், என்னது இது? இடது கையிலயா சாப்பிட போறீங்க? என்ன கிண்டலா? எனக்கு தான் வலது கை எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் எந்த கையால சாப்பிடுறது? ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றீங்களோ? வலது கை சரியில்லதான், அதுக்காக இடது கையிலயா சாப்பிடுவாங்க? அந்த கையால என்னென்ன பண்ணணும்னு ஒரு அளவு இல்லையா? ஐயோ, சீ. இங்க பாரு, மனுஷங்களுக்குள்ள வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ உடம்புல இருக்க கையில வித்தியாசம் பார்க்க சொல்றியா? 2 என் கை தானே. சாப்பிடும்போது எதடி ஞாபகப்படுத்துறா? சார், என் மேல கோச்சிக்கிட்டு நீங்க என்னென்னமோ செய்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இவ என்ன பண்ண போறா? திரும்ப வந்து நான் ஊட்டுவேன்னு அடம் பிடிப்பாளோ? அதை ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. அதுக்கு நான் இடது கையில சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அர்ஜுன் சார், என்னங்க ஸ்பூன். ஏய், இன்னும் ரூல்ஸ் மீறற. நான் ஒன்னும் ரூல்ஸ் மீறலையே. நான் என்ன ஆசையா சாப்பாட பிசைஞ்சு என் கையாலேவா ஊட்டி விடுறேன்? இது ஸ்பூன். உணர்ச்சியே இல்லாத இந்த டீஸ்பூன் தான் உங்களை தொடுது. பாருங்க, எங்கேயாவது என் கை உங்க மேல படுதா? நான் இப்படி ஊட்டுறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் பாட்டியை கூப்பிடுறேன். அவங்க வந்து உங்க மனசு போல ஐயோ, அந்த பாட்டி கிட்ட மாட்டி முழிக்கிறத விட மசு ஸ்பூனால ஊட்டியே சாப்பிடலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டு தொட மட்டும் விடக்கூடாது. சரி சரி, ஸ்பூன்ல விட்டு ஆனா டச் பண்ணக்கூடாது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே? ஓகே ஓகே. இந்தாங்க சார். இட்லிய ஸ்பூன்ல சாப்பிடுற ஆள் நீங்க தான். நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேனா, நீங்க சமத்த சாப்பிடுவீங்க. அங்க உட்கார்ந்து ஊட்டலாம். இந்தாங்க. ஏய், என்ன இட்லி அங்க இருக்கு, கிட்ட எடுத்துட்டு வா. நீங்க தானே சொன்னீங்க டிஸ்டன்ஸ்னு. அதுக்காக என்ன இவ்வளவு தூரமா டிஸ்டன்ஸா இருப்ப? வா அப்படி. இந்தாங்க. சாரி சாரி, டிஸ்டன்ஸ்னா இப்படிதான். சேட்டை பொட்டிடுவேன் நறுக்குன்னு. போதும். கடைசி எனக்காக எனக்காக ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த நக்கலா? போதும் சொன்னா எடுத்துட்டு போ. என்ன பண்றான்? ஏய், தள்ளு தள்ளு. அதையே மெயின்டைன் பண்ணு. கொஞ்சம் இடம் கொடுத்தா மண்டை மேலே வந்து உட்காந்துருவோம் போல இருக்கேன். 5 லட்சம் ரூபா டீல் ஞாபகம் இருக்குல்ல?